ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீரும். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார்களோ, அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வேலூரில் சேன்பாக்கத்தில் 11 சுயம்பு விநாயகர்கள் எழுந்து அருளி உள்ளார்கள். இவர்கள் தோன்றிய வடிவம் ஓம்கார வடிவத்தில் உள்ளது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள், இன்பங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு பலிதமாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 17/2/2026 கிழமை செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 5வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை, துவாபர யுகாதி, கோவை கோணியம்மன் பூச்சாற்று விழா, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி, அம்பாள் இந்திர விமானத்தில் பவனி, அமாவாசை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி அமாவாசை மாலை 6:30 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் இரவு 10:17 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வாகன விபத்தை தவிர்க்கும் பரிகாரம். ஓர் இடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு விரைவாய் செல்ல பயன்படும் எந்திரம்தான் வாகனம். பழங்காலத்தில் மக்கள் தங்களது விரைவு பயணத்துக்காக குதிரையை பயன்படுத்தி வந்தார். பொதி சுமந்திட கழுதைகள் பயன்படுத்தப்பட்டன. மன்னர்கள், வசதி படைத்தவர்கள் தங்கள் பயணத்திற்காக பல்லக்குகளையும் பயன்படுத்தியுள்ளார். கடல் வழியாக கப்பல் போக்குவரத்தையும் பயன்படுத்தினர். தற்போது எந்திரங்களை கொண்டு இயங்கும் பல வகையான வாகனங்கள் வந்துவிட்டது. அவரவர் வசதிக்கு ஏற்ப 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துகின்றன. மிக விரைந்து பயணிக்க விமான போக்குவரத்தும் வந்துவிட்டது. பண்டைய காலத்தில் விமானம் பயன்படுத்தப்பட்டு வந்ததாக புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம். அதே சமயம் எல்லோரும் வாகன யோகம் கிட்டிவிட. வாகன யோகம் உள்ளவர்கள் யார் என்பதை இங்கே காண்போம். ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்து வாகன யோகத்தை கண்டுகொள்ள உதவும். நவகிரகங்களில் சுக்கிரன் வாகன யோகத்திற்கு வழிகாட்டுகின்றார். மேலும் 4ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றிருந்தாலும், 4ஆம் வீட்டில் உள்ள பலமுள்ள கிரகங்கள் இருந்தாலும், 4ஆம் வீட்டை
பலம் பெற்ற கிரகங்கள் பார்த்தால் வாகன யோகம் உண்டு. சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்து அதிபதியும் பலமிழந்து இருந்தாலோ, பலமிழந்த கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்த்தாலோ, பலமிழந்த கிரகங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருந்தாலோ வாகன யோக பலன்கள் சிறப்பாக இருக்காது. இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் வாகனம் வாங்குவதை சற்று யோசித்துதான் செய்ய வேண்டும். ஏனெனில் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவர் வாகனங்கள் சிரமத்தை அனுபவிப்பார். சில நேரங்களில் நஷ்டமும் ஆபத்தும் ஏற்படும், நன்மையும் சுகமும் ஏற்படாது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் சேர்ந்து 6, 8, 12 ஆகிய வீடுகளில் இருந்தால் மேற்சொன்ன தீய பலன்களே நடைபெறும். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 6இல் வந்தால் வைத்திருக்கும் வாகனம் அடிக்கடி பழுதாகிவிடும் அல்லது திருடு போய். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தாலோ அடிக்கடி நஷ்டத்தையும் உயிர்கண்டத்தையும் தரும். 12ஆம் இடத்தில் இருந்தால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே ஜாதக பலனை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போன்று நம் வாகனத்தை பயன்படுத்த வேண்டும். பலமாக இருந்தால் பலமாக நாம் விபத்து இன்றி வாழலாம். அப்படி விபத்தை மேற்கொள்ள அதை நாம் தடுக்க என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? முதலாவது பரிகாரம், வாகன கிரகம் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகியில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தார் அவர்கள் தினசரி தங்கள் கார், பைக் முதலியவற்றை காலையில் வணங்கி அவற்றின் டயரில் எலுமிச்சம்பழம் வைத்து நசுக்கி அதன் பின்பரே வண்டி எடுக்க வேண்டும். எந்தவித பழுதும் ஏற்படாது, விபத்தும் வராது. 2வது பரிகாரம், வாங்கிய வாகனங்கள் வாங்கிய பிறகு உங்கள் குலதெய்வம் அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வண்டி சாவியை வைத்து வணங்கி வர வேண்டும். ஒரு முறை செய்தால் போதுமானது. நாளை தினம் கலஸ்திர தோஷம் விலக 3 வகையான பரிகாரங்கள், அதற்கு உண்டான அமைப்பு என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை பல்வேறு விதமான அமைப்புகளை கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றோம். அதன் வரிசையிலே குரு என்ற கிரகம் 5இல் இருந்தால் என்ன பலன் என்பதையும், சுக்கிரன் 5இல் நின்றால் என்ன பலன் என்பதையும் இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். குரு 5இலே இருந்தால் காரக பாவ நாஸ்தி, புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும். குழந்தை பிறக்காது அல்லது தாமதமாய் பிறக்கும். அவ்வாறு பிறந்தால் பிறர் மெச்சும்படி வழியில் வாழ்வார்கள். அந்த குழந்தைகள் பல யோகங்களை பெற்று சிறப்பாக வாழும். குழந்தைகள் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் பிறப்பார்கள். குழந்தைகள் படித்த படிப்பை வைத்து மற்றவர்களுக்கு பல உதவிகளை செய்வீர்கள். வெற்றி இவர்களை தேடி வரும். பெற்றோருக்கு உதவியாய் பிள்ளைகள் இருப்பார்கள். தாய் மாமன் உதவி, மகான்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். சுக்கிரன் 5இல் இருந்தால் முதலிலே பெண் குழந்தை பிறக்கும். அழகான குழந்தை பிறக்கும். புண்ணியத்தால் வசதியான வாழ்க்கை அமை. பிறர் பாராட்டும் அளவிற்கு வாழ்க்கை அமையும். அழகான கணவன் மனைவி அமைய பெறுவீர். பூஜை யாகங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவராய் இருப்பீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது தேவைதானா என்று எண்ணுவீர். வேறு நல்ல விஷயத்தில் கவனம் செலுத்தலாமே என்று நினைப்பீர்கள். தன்னை மதிக்காத வரை திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள். தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ மாட்டீர்கள். நாளை தினம் சனி இருந்தால், ராகு இருந்தால், கேது இருந்தால் என்ன பலன் என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இந்த 5 ராசிக்காரர்களுக்கு பணமழை, லாபயோகம், செவ்வாய் பெயர்ச்சியால் நல்ல நாட்கள் ஆரம்பம். ஜோதிடத்தில் கிரகங்களின் தளபதியாய் செவ்வாய் கருதப்படுகிறார். செவ்வாய் தனது நட்சத்திரத்தை மாற்றும் பொழுது ஒருவரின் தைரியம், முடிவெடுக்கும் தன்மை மற்றும் வீரம் கணிசமாய் மாறும். அந்த வகையிலே வரும் மார்ச் 3ஆம் தேதி 2026 அன்று செவ்வாய் ராகுவின் நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்திலே பயிற்சி அடைகின்றார். ஓலி பண்டிகையுடன் இணைந்து செவ்வாய் கிரகத்தின் இந்த புதிய நகர்வு 5 ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தையும் புதிய கதவுகளையும் திறக்கும். இந்த கிரக பயிற்சியின் போது இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அதட்டம் அதிகரிக்கும். மேலும் அவர்களுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். இந்த நட்சத்திர மாற்றம் எந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். முதலிலே மேஷம்.
மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். சதயம் நட்சத்திரத்திலே செவ்வாய் பயிற்சி அடைவது உங்களது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். வேலை மாற்றத்தை யோசிப்பவர்களுக்கு மார்ச் மாதத்தில் விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய சொத்து தகராறுகள் தீர்க்கப்படும். ஒரு பெரிய வணிக ஒப்பந்தம் கிடைக்கக்கூடும். இது உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். வேலைகளை மாற்ற விரும்புவோருக்கு அல்லது புதிய தொழில் முறை வாய்ப்பு தேடுவோருக்கு இந்த நேரம் சாதகமாய் இருக்கும். பெரிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும் என்பதால் வணிக ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். மிதுன, இந்த செவ்வாய் பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்து கதவுகளை திறக்கும். உங்கள் செயலற்ற திட்டங்கள் திடீர் என்று வேகம் பெறும். வேலையில் உங்கள் புத்திசாலித்தனமும் தைரியமும் பாராட்டப்படும். வெளிநாட்டு பயணம் சாத்தியமாகும். குடும்பத்துடனான உறவுகள் மேம்படும். மேலும் பழைய முதலீடு ஈர்க்கக்கூடிய வருமானத்தை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்ப உறவுகள் வலுப்பெறும். மேலும் பழைய முதலீட்டிலிருந்து கிடைக்கும் லாபம் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த வாய்ப்பு உள்ளது. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சதயத்தில் பெயர்ச்சடைவது சமூக கௌரவத்தை அதிகரிக்கும். நீங்கள் அரசியல் அல்லது நிர்வாக சேவைகளில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். உங்கள் எதிரிகளுக்கு எதிரான வெற்றி நிச்சயம். இந்த நேரத்தில் உங்கள் தலைமை திறன்கள் மேம்படும். மேலும் நிலுவையில் உள்ள அரசாங்க வேலைகள் நிறைவடையும். உங்கள் தலைமை திறன்களை முடிவெடுக்கும் திறன்களும் மற்றும் ஆளுமை திறன்களும் மேம்படும். மேலும் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள அரசு அல்லது நிர்வாக பணிகள் நிறைவடைய தொடங்கும். அடுத்தது விருச்சகம். உங்கள் ராசியை ஆளும் கிரகம் விருச்சக பகவான், அதாவது செவ்வாய் பகவான் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நேரடியாக நன்மை பயக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் தோன்றும். நீங்கள் நிலம் வாங்க திட்டமிட்டு இருந்தால் மார்ச் மாதம் சிறந்த மாதமாகும். நிதி சிக்கல்களை தணிக்கும். இந்த நேரம் வணிகம் மற்றும் தொழில் இரண்டிலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். அடுத்தது கும்பம். சதயம் நட்சத்திர கும்ப ராசியின் கீழ் வருகிறது. எனவே செவ்வாய் கிரகத்தின் இருப்பு உங்கள் உற்சாகத்தை அளிக்கும். தொழில்நுட்பத்துறைகள், பொறியியல் அல்லது மருத்துவத்தில் ஈடுபடுவோர் வெற்றி பெறுவார்கள். உங்கள் சமூக செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய ஆசைகள் நிறைவேறக்கூடும். திருமண வாழ்க்கையில் அன்பு மாற்றல் மேலோங்கும். சமூகத்தில் உங்கள் நற்பெயர் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையிலே அன்பும் நல் இணக்கமும் நிலவும். தனிப்பட்ட உறவுகள் மேம்படும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதற்கு முன்பு இப்பொழுது ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று அடையாளம் காணும்படியாக முருக பெருமானின் அருளாசி என்றென்றும் உங்களுடன் இருந்து உங்களை வெற்றிகரமாய் செயல்படுத்தும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். இளைய சகோதரர் உதவி கேட்டு வருவார். தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். இளைய சகோதரர் உதவி கேட்டு வருவார். தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பும் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும்.
பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும், பழைய கடன் பிரச்சனையின் கட்டுப்பாடுக்குள் வரும், வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள், உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், மதிப்பு கூடுகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும், பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனையை கட்டுப்பாடுக்குள் வரும், வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், மதிப்பு கூடுகின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படும். மற்றவர்களுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும், தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும், அவரிடம் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும், வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்து மற்றவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும், தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும், வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு காலை 9 மணியில் இருந்து சந்திராஷ்ட தினம் தீட்சிணை தொடங்க இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த கடகராசியை சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டிய வேலை அம்மன் வழிபாடு மற்றும் சக்தி அம்பாளுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர சக்தி வாய்ந்த பாடலை இன்றைய தினம் பாடி சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்தலாம். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வுகளை, விவாதத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். தைரியம் கூடுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். தைரியம் கூடுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும். பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கவும். குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கனிவான அணுகுமுறை தேவை. மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தாய் வழி உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கவும். குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய கனிவான அணுகுமுறை தேவை. மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டார் வெற்றி உண்டு. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உறவினுடைய அன்பு தொல்லை குறை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் அசதி சோர்வு நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வதில் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும். மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும்.
பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமைகள் வெளிப்படுகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது. தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வெளியூர் பயணங்கள் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்றுவரவு ஓரளவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். போராடி இறுதியில் உழைப்பால் உயர்கின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது. தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் பற்றுவரவு ஓரளவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும். சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வு. வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செலவு அதிகரிக்கும் தான், எனினும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாய் முடிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும். சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள். எதிர்பார்ப்புகள் இறுதியில் பூர்த்தியாகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் தான், எனினும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாய் முடிப்பீர்கள். தாய் வழி உறவினால் அலைச்சலும் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு புது வேலை கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள். எதிர்பார்ப்புகள் இறுதியில் பூர்த்தியாகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.